சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டிமாண்டி காலனி பற்றி தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த டிமாண்டி காலனி உள்ளே ஒரு அபேண்டன் ஹவுஸ் இருக்கிறதும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எஸ், இன்னைக்கு நான் இந்த அபேண்டன் ஹவுஸ் பற்றி தான் பேச போகிறேன். இந்த வீடு பார்க்குறதுக்கு என்னவோ நார்மலான அபேண்டன் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வீட்டுக்கிட்ட உள்ளவங்களுக்கு தான் தெரியும் இந்த வீட்டை பற்றி. சன்செட்க்கு அப்புறம் இந்த வீட்டை தாண்டி போகிறதுக்கே பல பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஈவன் ஆட்டோ டிரைவர்ஸே ஆட்டோ இந்த இடத்துல நிப்பாட்ட மாட்டாங்க. பல வருஷங்களுக்கு முன்ன இந்த வீடு ஒரு பணக்கார ஃபேமிலியோடதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் தான் அந்த வீட்டோட சொந்தக்காரரு. இவர் பேர் தான் ஜான் டி மாண்டே. இவர் இந்த வீட்டில் அவர் ஃபேமிலியோட வாழ்ந்து வந்துட்டு இருந்தார். இந்த இடத்துக்கிட்ட வசித்த மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீட்டில் உள்ளவங்களாம் மர்மமான முறையில் இறந்து போனாங்கன்னு, ஒரு ஆள் மாற்றி ஒரு ஆள் அன்எக்ஸ்பிளைனான வேலை இறந்து போனாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் வயலண்ட்டான ஆர்கியூமெண்ட்ஸ் எப்போவுமே நடக்கும். இந்த வீட்டில் விபத்துகள் நடக்கும். இந்த ஜான் டி மாண்டேயோட ஃபேமிலி ரொம்ப சஃபர் பண்ணியிருக்காங்க துன்பத்தில். அதுக்கப்புறம் இந்த வீடு ஒரு கைவிடப்பட்ட ஒரு கட்டடமாகவே ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கூட இந்த வீட்டில் வசிக்கிறதுக்கு யாரும் வரவும் மாட்டுறாங்க. பல வருஷங்கள் கழிச்சு இந்த வீட்டை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீட்டுக்கிட்ட குடி உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லேட் நைட் ஆனதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்து கத்துற சத்தம் வருது, அப்புறம் அழுகுற சத்தம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைட்டு சொந்தமாகவே ஆன் அண்ட் ஆஃப் ஆகுது, ஈவன் தோ அந்த வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இல்லை. இந்த மாதிரி இந்த வீட்டில் நடக்கிற அமானுஷ்யங்களை பற்றி போலீஸ்க்கு ரிப்பீட்டட்லி ரிப்போர்ட் வருதுனால அந்த வீட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் போலீஸ் அந்த வீட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது எந்த முடிவும் கிடைக்காததுனால போலீஸ் இந்த வீட்டை சீல் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த பங்களோ கிட்ட தைரியமாக போகிறவங்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திடீர்னு ஒரு ஃபீல் வருமா, யாரோ நம்மளை பார்க்குற மாதிரியே. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரியே இருக்குமா. இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷேடோஸ் திடீர்னு போகிற மாதிரி இருக்கும்னு. சில பேருக்கு யாரோ அவங்க பேரை கூப்பிட்ட மாதிரி கேட்டிருக்கு. ஆனால் திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. இந்த பங்களோ ஸ்டில் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். ஆனால் கொஞ்சம் டேமேஜ் ஆகி அப்படி தான் இருக்குது. ஆனால் ஸ்டில் யாரும் இந்த பங்களோ கிட்ட போக மாட்டாங்க. இன்னும் யாரும் எந்த ஃபேமிலியும் கூடியும் வரல, இன்னும் ரெனோவேஷனும் எதுவும் பண்ணலை. இந்த வீடு எப்படி விட்டுட்டு போனாங்களோ அப்படியே தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த வீட்டுக்கிட்ட போயிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன அமானுஷ்யமாக நடந்திருக்கு? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. டேக் கேர்.